நான் என்னன்னா இவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க தம்பி? இதுதான் தம்பி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இது போக இன்னும் அங்க பாருங்க ஒரு 4 கார்ட்டூன் இருக்குது, சரிங்களா? இது போக இன்னும் கீழே ஒரு 10 கார்ட்டூன் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000ல இருந்து 3000 பீஸ் வரைக்கும் இப்போதைக்கு ரெடி ஸ்டாக்ல இருக்குது. இந்த 2026க்கு புது எடிஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலுடைய நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் பார்த்துடலாம். நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, காட்சிகள் மாறி இருக்கு, ஆட்சிகள் மாறி இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வாட்டர் லெவல் கண்ட்ரோலர்லையும் புதுசா 2-3 விஷயங்களை ஆட் ஆன் பண்ணியிருக்கிறோம். பார்த்துடலாமா? சரி, இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்ன பர்பஸ்க்காக தேவை, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்க வீடா இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலும் சரி, எங்கெங்கெல்லாம் மோட்டார்ஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் டேங்க் இருக்கோ, கண்டிப்பான முறைக்கு உங்களுக்கு இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் வேணும். நீங்க மேனுவலா நீங்க எப்பவும் போல மோட்டர் ஆன் பண்றீங்க இல்லையா, இவ்வளவு காலம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆன் பண்றோம், தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20 லிட்டர் தண்ணி இல்ல 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் கட் ஆஃப் பண்றோம். அது உண்மைதானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு கீழே மோட்டர் தண்ணி இருக்கா இல்லையான்னு யாருக்காவது தெரியுமா? போர் மோட்டர்ல தெரியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பு தொட்டியில அடிக்கடி என்ன பண்ண முடியாது, கார் பார்க்கிங் கீழே சம்பு தொட்டி வச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கு. சம்பு தொட்டி தூக்கி நம்ம பார்க்க முடியாது. அந்த இடமும் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குதானே? அதே மாதிரி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவை. அப்படி இல்லைன்னா நமக்கு மோட்டர் காயில் போயிருது. கண்டிப்பா அப்படியும் நமக்கு நிறைய வேற 2000 வரை செலவு பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு நம்ம செலவு பண்றோம். இது தாண்டி பாத்தீங்கன்னா எம்டிஆ மோட்டர் ஓடிச்சாலும் காயில் நமக்கு என்ன ஆயிரும், பர்ன் ஆயிரும். ஸோ இவ்வளோ விஷயத்தையும் ப்ரொடக்ஷன் பண்றதுக்காகவும், நம்மளுடைய நேரத்தை மிச்சம் பண்றதுக்காகவும், தண்ணியோட செலவு மிச்சம் பண்றதுக்காகவும், கரண்ட் பில்லு மெயினா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 யூனிட் 4 யூனிட் மோட்டர்ல போகுதுன்னா வெறும் 1 யூனிட் 1.5 யூனிட் தான் கரண்டோடைய செலவே இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். கிட்டத்தட்ட நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா 2018 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு. இது 9th இயர் போயிட்டு இருக்குங்க. இந்த வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 12,000 பீசஸ் மேலே நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துக்கிறோம், சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நல்லபடியாக சர்வீஸ் சைடில் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு 5 மாடல் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அந்த 5 மாடலும் பார்த்தீங்கன்னா ரகரகமாக இருக்குது, ஒவ்வொரு சிச்சுவேஷன் தகுந்தாப்புல இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, உங்கள் வீட்டில் சாதாரணமாக ஒரு சின்ன மோட்டர் வச்சுருப்பீங்க இல்லையா? இந்த சாதாரண மாதிரி சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை வச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஆன் பண்ணுவீங்க, ஆஃப் பண்ணுவீங்க. கீழே சம்பு தொட்டிலேருந்து தண்ணி எடுத்து மேலே டேங்க்ல ஏற்றும் இல்லையா? அந்த மாதிரி டைப் மோட்டருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சல் வாட்டர் லெவல் கண்ட்ரோலருங்கிற மாடல் போட்டால் போதும். இதோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 வரும். உங்களுக்கு 2 ஃப்ளோட்டு 1 கண்ட்ரோலர் வரும். உங்களுக்கு ஃப்ளோட்டுனா ஒன்றும் இல்லைங்க, இந்த இருக்கிறது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நான் பேக்கிங்கில் வச்சுக்க எல்லாமே ஃப்ளோட்டு தான். இந்த மாதிரி வரும் ஃப்ளோட் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம மேட் இன் இந்தியா. இங்கே பார்த்தீங்களா, பான் எக்ஸ்பர்ட் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, டேங்கில் தண்ணி குறைஞ்சா ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், கீழே சம்பு தொட்டியில் தண்ணியிலனாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிக்கும். இதே மாதிரி 2 ஃப்ளோட்டு 1 கண்ட்ரோலர் 2500. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், சார் என் வீட்டில் சம்பு தொட்டிக்குள்ளேயே கிடக்கிற மோட்டர் இருக்குது சார், சம்புலேருந்து நான் மேலே ஏற்றுறேன், அந்த மாதிரி மோட்டருக்கும் இந்த யூனிவர்சல் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணலாமா? தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ரேட்டு சேம் ப்ரைஸ் தான். அடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும், சார் எங்கள் வீட்டில் நான் போர் மோட்டர் வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஸ்டார்டர் நான் வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி நான் ஸ்டார்டர் வச்சுருக்கிறேன், ஆன் ஆஃப் பட்டனோட இருக்குது, இந்த மாதிரி போர் மோட்டர் ஸ்டார்டருக்கு என்னால் யூஸ் பண்ண முடியுமா? அதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொத்தம் 3 மாடல் இருக்குது. அது ஒரு சீரீஸ்க்கு மட்டுமே. மல்டி யூனிவர்சல் கண்ட்ரோலர், யூனிவர்சல் போர்வெல் கண்ட்ரோலர், யூனிவர்சல் ட்ரை ரன் பஸ். நீங்கள் கேட்கலாம், ஆனால் என்னன்னா 3 ஒரு போர் மோட்டருக்கு 3 வெரைட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுது. நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவாக இருந்தால் தாராளமாக இந்த கண்ட்ரோலர் போய்க்கலாம், மல்டி யூனிவர்சல் கண்ட்ரோலர் போய்க்கலாம், அல்லது போர்வெல் கண்ட்ரோலர் போய்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஹை வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் தேவை அப்படின்னம்னா ஃபியூஸோட போட்டு கொடுத்துருவோம். இந்த மல்டி யூனிவர்சல் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 2750 2750 வித் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டோட கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போர்வெல் கண்ட்ரோலர். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டி கட் ஆஃபோட கொடுத்துட்றோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2600 வரும். 150 ரூபா தான் இதுக்கு டிஃபரன்ஸ். ஏன்னா இந்த ஃபியூஸ் போடுற 150 ரூபா ஃபியூஸ் தான் டிஃபரன்ஸ் வரும் உங்களுக்கு. யூனிவர்சல் போர்வெல் கண்ட்ரோலர் ஃப்ளோட்டும் வந்துடும். இது 2600. நெக்ஸ்ட் கேட்கலாம், ஆனால் அப்போ இந்த ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோலர் எதுக்கு? ஏன்னா இதுதான் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத ஏரியாவுக்கு மேலே தண்ணி, அதாவது போரில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணி இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பஸ்ஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2900 ரூபா மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ட்ரை ரன் பஸ்ஸர் கண்ட்ரோலரும் இந்த ஃப்ளோட்டும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும். நான் மோட்ரு மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன். நான் அந்தளவுக்கு சோம்பேறி கிடையாது, எனக்கு அந்தளவுக்கு தேவையும் இல்லை. நான் மேனுவலாக ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி ஃபுல்லான ஆஃப் மட்டும் ஆனால் போதுன்னா செமி ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். நம்ம யூனிவர்சல் கண்ட்ரோலர்லேயே செமி ஆட்டோமேட்டிக்னு ஒரு மாடல் இருக்குது. அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதிலே வாடகை வீட்டுக்காரங்க இன்னும் ஸ்பெஷலாக இருக்குது. 2 வீடு 3 வீடு 4 வீடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம்
ரோட்டரி சுவிட்ச் கொடுத்து தாராளமாக நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம மோட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகாமல், தண்ணி டேங்க்ல ஓவர்ஃப்ளோ ஆகாமல் கட் ஆஃப் பண்ண முடியும். அடுத்த மாடல் கம்ப்ரஸர். ஸோ கம்ப்ரஸருக்காக ஸ்பெஷலைஸ்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப், ஆட்டோமேட்டிக்காக ஏர் ரோல் ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொலினாய்டு வால்வு சேர்த்தே கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் ஃப்ளோட்டோட. அது பார்த்தீங்கன்னா 2950 ரூபா மட்டும்தான் வரும். அது 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். ஸோ இதில் டிவைஸ் பார்த்தீங்களா, எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு வேணுமோ எல்லாத்துக்கும் நம்மளோட டிவைஸ் அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே 1 இயர் ரீப்ளேஸ்மெண்டோட வந்துடும். இது போக எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் வேண்டாம், எனக்கு தண்ணி நானே ஆஃப் பண்ணிக்கிறேன், நானே ஆன் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி, தண்ணி வேஸ்ட்டாக போட தண்ணி ஓவர்ஃப்ளோவே வேணும்னா அலாரம், இந்த மாதிரி அலாரம் போதும். வெறும் அலாரம் 500 ரூபா மட்டும்தான் வரும். இந்த மாதிரி அலாரம் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த சென்னையில் உள்ளவங்களாலும் சரி, டேங்க்ல எனக்கு என்ன லெவலில் தண்ணி தெரியணும் இருக்குது, ஒரு 25%, 50% பார்த்தாங்க மாதிரி தெரியணும்னா இந்த மாதிரி வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. வெறும் 1750 ரூபா தான் வரும். இந்த மாதிரி இண்டிகேட்டர் தாராளமாக நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வான் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் கண்ட்ரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து 9 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 12,000 கஸ்டமர்ஸ் லைவ்ல இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி வாங்கினாலும் நம்ம காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்டில் தாஸ்கனி பக்கத்தில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது. அது உள்ளிட்ட ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் நியரஸ்ட் தான் இருக்குது. கூகுள் லொக்கேஷன் மேப் லிங்க் கொடுத்துருவாங்க. அது போக இல்லை சார் நான் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கேன், சென்னையில் இருக்கிறேன், இல்லை பெங்களூரில் இருக்கிறேன், இல்லை வெளியூர் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், நீங்கள் www.vawnexpertgroup.com வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெளியில் உள்ள கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக அது யூஸ் ஆகும். நீங்கள் ஒன் அண்ட் ஒன்லி இது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இல்லை சார் நாங்கள் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லை சார், நாங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் ஆர்டர் எடுத்துப்போம், டேரெக்ட் கால் ஆர்டர்ஸும் எடுத்துப்போம். உங்களுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும்னா ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது, நெஃப்ட் இருக்குது, என்ன வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக இதில் பண்ணிக்க முடியும். சரி சார், இந்த பொருள் நான் வாங்கிட்டேன், இதை நான் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குள்ளேயுமே நாங்கள் கேட்லாக்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா, எப்படி இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற கேட்லாக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ பாருங்களேன், இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வாட்டர் கண்ட்ரோல் வாங்குறீங்க. நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் இந்த டிஜிட்டல் கண்ட்ரோல் எக்ஸ்பிளைனே பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான கஸ்டமர்ஸ் தான் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன், ஓவர் லோட் ப்ரொடெக்ஷன், ஆஃப் டிலே டைமர், இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ் தான் கேட்பாங்க. இது 3200 ரூபா வரும். இதே தான் போருக்கு, சம்புக்கு நீங்கள் என்ன மாடல் இது இருக்குல்ல, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ரேட் 3200 ரூபா வரும். கஸ்டமர்ஸ் வேணுங்கிறவங்க இதை வாங்கிப்பாங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் இந்த நார்மல் மாடலே போதுமானது. சரிங்களா, இப்போ பாருங்கள் எந்த டிவைஸ் வந்தாலும் நம்ம இதில் இந்த இடத்துல ஒயரிங் டயக்ராம் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு ஃப்ளோட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ள ஒரு கேட்லாக் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கொடுத்த பிரிண்டடாக கொடுத்துருவோம். இது என்ன ஒயர் கனெக்ட் பண்ணணும், ப்ளூவா, ரெட்டா, க்ரீனா அப்படிங்கிறத நம்ம தாராளமாக என்ன பண்ணிடுவோம், இதில் கொடுத்துருவோம். நீங்கள் சாதாரண உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள லோக்கல் எலக்ட்ரிஷியனை மாட்டிக்கலாம். உங்கள் லோக்கல் எலக்ட்ரிஷியன்ஸ்க்கு டவுட் இருந்தால் என்னோட நம்பர் கொடுத்துருப்பேன், கம்பெனியோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம், உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் 6 மணி வரைக்கும் சர்வீஸ் சென்டர் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கும். சண்டே பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே உங்களுக்கு ஒர்க்கிங் இருக்கும். மார்னிங் வந்து ஒரு 9 o'clockலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் அவைலபிள் இருக்கும். சரி, நான் உங்களோட வாங்குறதை தாண்டி நீங்களே எங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னம்னா குறிப்பிட்ட ஏரியாக்கள் சொல்கிற அந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிலிட்டி கொடுக்கலாம். சென்னை அவைலபிள் இருக்குது, கோயம்புத்தூர் அவைலபிள் இருக்குது, திருப்பூர் இருக்குது, நாமக்கல் இருக்குது, சேலம் இருக்குது, கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி, திருநெல்வேலி, பொள்ளாச்சி, பாண்டிச்சேரி, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லிஸ்டஸ் இருக்குது. ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், வள்ளியூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நம்மகிட்ட சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ கேளுங்க, உங்கள் ஏரியாவுக்கு அவைலபிள் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், எங்களோட கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1200 ஆரம்பிச்சு 2000 ரூபா வரைக்கும் அவைலபிள் இருக்கும். ஒர்க்கை பொறுத்து, ஒயர் பொறுத்த வரைக்கும் தனியாக செப்பரேட்டாக வாங்குவோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ 2300 கண்ட்ரோலர் வாங்குறீங்கன்னா அது போக ஒரு 2200 ஒரு செலவு இருக்குது. ஒயரிங்கு இந்த மாதிரி காசு, ஏன்னா ஹிடன் சார்ஜஸ்ன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு சிரமப்படுத்த விரும்பலை. ஸோ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்டாகவே சொல்லிடுறோம். ஒரு செட்டு மேலே 4500 வரும். மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 லட்ச ரூபா மிச்சம் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு 12,000 ரூபா கொடுத்து சேலரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. 12 வருஷம்னா 1,44,000 ஆச்சு. 7 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலே இந்த கண்ட்ரோலர் ஓடும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா சாதாரணமாக இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்கவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மோட்டரை வாங்குறது பெருசு இல்லை, அது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் நார்மலாக ஓட்டுற தனியாக நீங்கள் டிஜிட்டல் ஷார்ட்டர்லாம் வாங்கி மாட்டுவீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த மாதிரி கண்ட்ரோலர் வாங்கி மாட்டினா போதும், ஒரு 20 வருஷம் உங்கள் மோட்டரை பாதுகாத்து கொடுத்துரும். எந்த ஒரு லைட்னிங், மின்னல் எதாக இருந்தாலுமே இது பாதிக்குமே தவிர உங்கள் மோட்டரை பாதிக்க விட்டுறாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இமேஜஸில் எல்லாத்துலேயுமே போயிட்டு இருக்கும். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள்.